இந்த வீடியோல நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக் எக்ஸசைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் எழுதுறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன், பேங்க் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து டூ யூ நோ, அதே போல வந்து ஆத்தர் பத்தி, அப்புறம் ரீஅரேஞ்ச், ஸ்டெப் டு சக்சஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேஷ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு என்ன, வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இப்போ அந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க், கொஸ்டின் மார்க் கொடுத்தாங்களா, அதை வச்சு சென்டென்ஸ் நம்மள கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டேஷ் பிளே ஃபுட்பால். இப்போ கேன் யூ பிளே ஃபுட்பால் நம்ம அதாவது ஆக்சிலரி வெர்ப் வச்சு மாடல் வெர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் கொஸ்டின் ஃபார்ம். இப்போ வந்து ஹேவ் யூ பிளே ஃபுட்பால் வராது, யூ குட் ஃபுட்பால் வராது, பிளே ஃபுட்பால் யூ கேன் பிளே ஃபுட்பால் வராது. கொஸ்டின் ஃபார்மா இருந்தா கேன் யூ தான் வரும். நெக்ஸ்ட் டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே, எங்க போனேன், எங்க போனேன்றதுக்கு வேர் தான், பிளேஸ்க்கு வேர் தான், பிளேஸ் இது, எங்க போனேன். நெக்ஸ்ட் டேஷ் அஸ் கோ ஃபார் எ வாக், இது வந்து லெட்டஸ், இது மாதிரி வந்தாவே லெட்டு தான் அது, லெட்டஸ். டேஷ் லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக், இந்த இடத்துல பாருங்க லைக் மட்டும் தான் இருக்கு, இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் வரும், இல்ல ஃபர்ஸ்ட் பர்சன். ஹீ ஷீக்ல வந்து லைக், ஷீ லைக்ஸ் டு பிளே, ஷீ லைக்ஸ் டு பிளே. முத்து கூட லைக்ஸ் டு பிளே. பேரோ இல்ல வந்து ஷீ இட்டு வந்தாவே வேர்ப் பிளஸ் எஸ் தான் வரும். இந்த இடத்துல வந்து எஸ் இல்ல பாருங்க வேர்புக்கு, அப்போ ஐ தான் வரும். ஐ லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக். இப்போ இது வந்து அடிஷனல் எக்ஸசைஸ், யூஸ் கிராமர் எக்ஸசைஸ். இது என்னன்னா எப்படி பங்க்சுவேஷன், இப்போ முதல்ல சென்டென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், கொஸ்டின் மார்க் எப்படி, எக்ஸ்பிளமேஷன் எப்படி, ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட் எப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து படிச்சிட்டோம் அதெல்லாம். இப்போ பங்க்சுவேஷன் எப்படி, இப்போ வந்து ஒய் ஆர் தே பங்க்சுவேட் டிஃபரெண்ட்லி, டிஸ்கஸ் இன் கிளாஸ். ஓகே, ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் டிராயிங் க்ளோஸ் டு ஹிம். இது என்னன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்டா இல்ல வந்து எக்ஸ்பிளமேட்டரி மார்க்கா, கொஸ்டின் மார்க்கா அப்படி கேட்கறாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்ன, ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டும் ஃபுல் ஸ்டாப், எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப் இருக்கா, அவ்வளவுதான். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், இது என்னது எக்ஸ்பிளமேஷன். அப்ப எக்ஸ்பிளமேட்டரி சென்டென்ஸ், எக்ஸ்பிளமேட்டரி சென்டென்ஸ். இது ஹூ இஸ் கோயிங் டு see them கொஸ்டின் மார்க். அப்ப என்ன வரும் உங்களுக்கு, கொஸ்டின் மார்க், கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், என்ன கொஸ்டின் டைப். நெக்ஸ்ட் கம் ஹியர், இது வந்து கமாண்ட். ரெக்வஸ்ட்னா உங்களுக்கு வந்து ப்ளீஸ் வரும், இது கமாண்ட் பண்றது, கமாண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் இன் பேர் அண்ட் சே த சென்டென்ஸ் டு ஈச் அதர். டு யூ ஹியர் எனி டிஃபரன்சஸ் இன் த வே it is spoken, discuss and share with the class. Discuss the difference in the meaning of the sentence. இல்லைன்னா சொல்ற மீனிங் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னா, திஸ் இஸ் எ banyan tree. இதுவும் அதே தான், எண்ட் வித் எ ஃபுல் ஸ்டாப் ஸ்டேட்மெண்ட் தான், எண்ட் வித் எ ஃபுல் ஸ்டாப். ஏதாவது மீனிங் புரியுதா அப்படி கேட்கறேன். ஆமா, நம்ம மீனிங் புரியுது. அதாவது கொஸ்டின் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணா நான் என்ன சொன்னதுல ஆக்சிலரி வெர்ப் இல்ல வந்து ஹெல்பிங் வெர்ப் இல்ல மெயின் வெர்ப் இருந்தது, இது கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். இப்போ இஸ் திஸ் எ banyan tree, இது கொஸ்டின் டைப், கொஸ்டின் டைப். சரியா? அது ஸ்டேட்மெண்ட். வாட்ச் எ பியூட்டிஃபுல் banyan tree, இது எக்ஸ்பிளமேஷன், எக்ஸ்பிளமேட்டரி மார்க்கா, எக்ஸ்பிளமேட்டரி சென்டென்ஸ். இப்போ இது வந்து லுக் அட் திஸ் banyan tree, இது வந்து கமாண்ட், அவ்வளவுதான், கமாண்ட் பண்ற சென்டென்ஸ். ரீட் த சென்டென்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி, ரைட் C ஃபார் கமாண்ட், R for request and S for statement. Okay, the general mood towards grandfather, இது வந்து டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு பிளஸ் ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அப்போ வந்து இது ஸ்டேட்மெண்ட். கரெக்ட், எஸ். I want a roof over my head, ஆர்டினரி சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அப்போ இதுவும் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். ப்ளீஸ் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ், ரெக்வஸ்ட் இது. கரெக்ட். He spent the whole day planting saplings, இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஆர்டினரி சென்டென்ஸ் பிளஸ் ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதனால ஸ்டேட்மெண்ட். இது எதுக்குன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியணும், கொஸ்டின் மார்க்னா என்ன, ரெக்வஸ்ட் என்ன, கமாண்ட்னா என்ன, அதுக்காக அது கொடுத்துட்டே இருக்கான் எக்ஸசைஸ். வில் யூ ப்ளீஸ், வில் யூ என்ன சொன்ன இதுல
ஆக்சிலரி verb, மாடல் verb இல்ல ஹெல்பிங் verb வந்தாவே கொஸ்டின் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ will you please remove the trees growing on the wall? கரெக்டா கொஸ்டின் ஃபார்ம் இருக்கா? இதுல ப்ளீஸ் இருக்கிறதால நம்ம வந்து இது ரெக்வஸ்ட் ஃபார்ம் சொல்றோம். there was a forest on the island. இது வந்து ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் go to the river bed. போ சொல்றோம், அது கமாண்ட். சி வந்தாவே கமாண்ட். the island was green paradise. இது வந்து ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட். ஒரு சென்டென்ஸ் ஒரு end with the full stop அப்படின்னாவே ஸ்டேட்மெண்ட் தான். grow more trees to protect nature சொல்றான், கமாண்ட் கொடுக்குறாங்க. நிறைய செடி வளர்ந்தா நம்மளுக்கு நேச்சருக்கு நல்லது, கமாண்ட் இது. grandfather's dream had come true ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல end with the full stop, அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுல வந்து do you know பாருங்க, இதுலயே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா this method of tree ring dating is called அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணே நான் 2-3 டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து you can tell how old a tree is by counting its ring. அந்த ரிங்கை கவுண்ட் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிருமா. this method of tree ring dating is called dendrochronology, சரிங்களா? and was developed in the early 20th century. எப்ப டெவலப் ஆச்சு இதையும் கேட்பாங்க. இதெல்லாம் டெட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்ஸ்க்குலாம் 1 மார்க்ல கேட்பாங்கல்ல. எல்லா புக் 6th to 10th இருக்க புக் எக்ஸைஸ் புக் பேக்ல பாருங்க, எல்லாமே இருக்கும். டூ யூ நோ இருக்கும், ரீஅரேஞ்ச் இருக்கும், அதே போல ஸ்டெப் டு சக்சஸ், இந்த 3 கட்டாயம் பாருங்க. அதே போல ஆத்தர் பத்தி படிங்க, கட்டாயம் இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச். ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் the farmer had an old apple tree. இதான் ஃபர்ஸ்ட் ஒன். in his garden. He decided to cut இது பாருங்க. இது செகண்ட் ஒன். he decided to cut the tree thinking that it was useless. அடுத்தது all the little animals in the tree pleaded with him. இது வந்து இது கம்ஃபர்ட்டுக்காக, எதுக்காக செடி வச்சாருன்னா மரம் அனிமல்ஸ்க்கு, அப்புறம் வந்து இதுக்காக அனிமல்ஸ்க்காக. நெக்ஸ்ட் என்ன, தேர்ட் ஒன். ஃபோர்த் வந்து he did not listen. Fourth one, he did not listen to the cries. Okay. Fifth one, the farmer continued cutting the tree. Sixth one, the taste of apple brought back his childhood memories. Seventh one, he spent all his childhood playing under the apple tree. இந்த ஆப்பிள் ட்ரீக்கு தான் அவரு விளையாடினாராம் childhood daysல. His childhood memories made him realize his mistake. Next, so நல்ல rearrange, step to success, அதே போல வந்து ஆத்தர் பத்தி do you know இது மட்டும் கட்டாயம் பார்த்துக்கோங்க. 6th to 10th. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ் பார்க்க போறோம். For each item write a word that has the same relationship as the pair on the left. Okay. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க டெசர்ட்டுக்கு dry, வேலிக்கு வந்து fertile. இப்போ creeperக்கு tendril. அப்ப ட்ரீக்கு என்ன, ட்ரீக்கு வந்து bow. bowனா இது வந்து branches அப்படின்னா branches, கிளைகள் சொல்லுவோம்ல, அதுதான். ரிவர்னா ஃப்ளோ, ரிவர் போயிட்டே இருக்கும்ல. மவுண்டன் என்னது, ஸ்டில், அப்படியே இருக்கும் மவுண்டன், ஸ்டில். பிரீஸ்னா ஜென்டில், ஸ்ட்ராங்னா வயலண்ட். மேங்கோனா ஸ்வீட், லைம்னா சோர், பார்க்னா வந்து டிம்பர், ஃப்ளவர்னா வந்து உங்களுக்கு ஃப்ரூட். ஃப்ளவர்னா தேங்க்யூ.